ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். ஆமாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும், அவர் பிள்ளைகளோடு அவருடைய ஆலயத்திலே சேர்ந்து மகிழ வேண்டும் என்ற ஆசையோடு நம்முடைய நாளை தொடங்குவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய நாமத்திலே சபையாக கூடுவதற்கு, உம்முடைய பிள்ளைகளோடு விசுவாசிகளோடு உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்தீரே. ஞாயிற்றுக்கிழமையின் முக்கியத்துவத்தை உணரவும் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதுக்கு முன்பு ஒரு பாடல் இருக்குங்க, டோன்ட் பி a Sunday church going Christian என்று. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவர்களாக இருந்து விடாதீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, நீங்கள் விசுவாசத்தின் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற தொடங்கிய பிறகு, நீங்க தேவனின் சொத்தாக இருக்கிறீங்க என்பதை உணர வேண்டும். தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலியாக, பரிசுத்தமாக, தேவன் விரும்பத்தக்கதாக உங்களுடைய சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய ஆவியிலே எவ்வளவு விருத்தி அடைகிறோமோ, நம்முடைய சரீரத்திலும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்படுவோம். அவ்வளவாக நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். உண்மையிலேயே நம்ம எது செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு சரீரம் வேண்டும் இல்லையா? பேசுவதற்கும் சரீரம் வேண்டும், வாய் வேண்டும், நாவு வேண்டும். ஏதாவது வேலை செய்யணும்னா கைகள் வேண்டும், எங்கேயாவது போக வேண்டும் என்றால் கால்கள் வேண்டும், ஏதாவது திறமையை பயன்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு மனது வேண்டும். ஜீவ பலியாக, இது என்னுடையதல்ல தேவனுடையது என்று தேவனுக்காக மனப்பூர்வமாக நாம வேலை செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியம், தேவ ஊழியம் என்றால் ஏதோ பிரசங்கங்கள் செய்வதோ, ஆலயங்கள் வீடுகளை கட்டிக்கொள்ளுவதோ, பாடல் பாடுவதோ அல்லது இன்னும் ஏதோ காரியங்களை நிர்வாகம் செய்வதென்று நினைக்கிறாங்க. அது யாரோ ஒரு சிலர் தீர்க்கதரிசிகள், ஒரு சில ஊழியர்கள், ஒரு சில நபர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே அது என்று நினைக்கிறாங்களோ என்னமோ. இதுவே புத்தியுள்ள ஊழியம். ஒவ்வொரு விசுவாசியும் தான் தேவனுடைய ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும். உன்னுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உன்னுடைய தாளந்துகளை அவர் ஊழியத்துல பயன்படுத்தணும். நீ ஆலயத்துக்கு செல்லுவது வெறுமனே வசனத்தை கேட்டுவிட்டு வருவதற்கல்ல, பாடல் பாடி உட்காரவும் அல்ல. ஆலயத்திலே தேவனுடைய ஊழியத்தின் காரியங்களிலே நீ பங்கு பெற வேண்டும். தேவனுக்காக பயன்பெற வேண்டும். கவனிங்க, இந்த ஊழியம் உங்களுக்கு ஏற்றதா இருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்களுடைய மனது அது மாறி புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிவதற்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். பாருங்க, அல்டிமேட்டா தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னதென்று அறிவது ஒரு பங்கானால், எல்லா விஷயத்திலும் எப்பொழுதுக்கு அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிவது ரொம்பவும் முக்கியமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் பொதுவாக சிலது இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்த வேண்டும். இவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு தேவனுடைய சித்தம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவனவன் தன்னுடைய சரீர பாண்டத்தை கனமாக, பரிசுத்தமாக ஆண்டு கொள்ள அறிந்திருக்க வேண்டும். இதுதான் தேவனின் சித்தம் என்று கூட எழுதப்பட்டு இருக்கிறது. பொதுவாக நம்ம தேவனுடைய சித்தம் என்றால், நம்ம சந்தோஷமா இருப்பது தேவனுடைய சித்தம்,
நாம நன்றியோடு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாயும் கனமாக காப்பாற்றி நம்முடைய சரீரத்தை தேவாலயமாய் வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அது மாத்திரமல்ல, எந்த நாளைக்கு அந்த நாள், இந்த நாளில் உம்முடைய சித்தம் என் பேரில் என்ன? இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் போக வேண்டியது எங்க? நான் பேச வேண்டியது என்ன? இன்று எந்த நாளைக்கு அந்த நாள் அவருடைய வசனத்தின் மூலம் நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தில அடிகளை வைத்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம், முன்னுக்கு செல்லுவோம், விருத்தி அடைவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம், நம்முடைய ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருப்போம். ஆலயத்துக்கு சென்று நீங்க ஏதாவது ஆலயத்தின் நிகழ்வுகள்ல பங்கு பெறுகிறீங்களா? ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ஆலயத்துக்கு வருஷ கணக்கில் போகிறோம் என்கிறவர்கள் தேவனுடைய ஊழியத்துல நீங்க பங்கு பெறுகிறீர்களா? முதல்ல உங்களில் என்ன தாளந்து இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீங்களா? எது நிமித்தம் ஆண்டவர் உங்களை ரட்சித்துக் கொண்டாரோ அது நீங்க உணர்ந்து கொண்டீங்களா? இதை அறிந்து கொள்ள நாம தேவனுடைய பிரசன்னத்துல ஜெபிக்க வேண்டும். பாருங்க, 6ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே, என்னங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே வெவ்வேறான கிருபையின் வரங்களை உடையவர்களா இருக்கிறோம். தேவன் நமக்கு வரங்களை தருகிறார், டேலண்ட்ஸ் கொடுக்கிறார், ஒரு விசேஷ தன்மை தருகிறார். தேவன் உங்களை ஒரு விசேஷமான வேலை செய்யும்படியாக ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். நம் வீட்டுல அநேக சாமான்கள் இருக்கும். எல்லா சாமான்களும், எல்லா ஸ்பூன்ஸும் ஒரே பயனுக்காக இருக்காது. பெரியதற்கும் சிறியதற்கும் குட்டியானதற்கும், என்னங்க, கத்தி இருக்கும், ஃபோர்க் இருக்கும். எத்தனை இருந்தாலும் அந்தந்த பொருட்களை அந்தந்த வேலைக்கென்று பயன்படுத்துவோம். அந்த ஸ்பூன்ஸ் அந்த ஸ்பூன் ஸ்டாண்ட்ல வைத்துக் கொண்டு இருப்போம். அதே போல சபையில இருக்கிற நம்ம எல்லாரும் கூட தேவன் பயன்படுகிற பாத்திரங்களாய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். நாம் அவருடைய கரத்தில் பயன்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. வெவ்வேறான கிருபையின் வரங்கள் உண்டு. ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். என்னங்க, ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன வரம் என்னும்போது தீர்க்க தரிசனம் சொல்லுவது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற வரம். அது ஜபத்திலே தீர்க்க தரிசனங்கள் வெளியே வரும். தீர்க்க தரிசனமாய் ஜபத்திலே தேவனுடைய சித்தத்தை நம்ம வெளியே பேசுவோம். தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படும். சபையிலே நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜபத்தோடு மனிதர்களை நடத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஜப ஆவி உடையவர்களாய் ஜப ஆவியை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நீங்கள் பிரகாசிக்க செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க மீட்டிங்க்கு முன்பும் மீட்டிங்க்கு பிறகும் ஜெபிப்பீங்களா? உங்க சபையில நீங்க தனிப்பட்ட விதத்துல ஜெபிப்பீங்களா? நீங்க தேவாலயத்துல ஜெபிக்கும் போது உடன் இருக்கிறவர்களோடு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும் பழக்கம் உண்டா? இது ரொம்ப முக்கியங்க. சிலருக்கு இந்த விசேஷம் இருக்கிறது. அவர்களுடைய ஜெபம் அநேகரை பிரகாசிக்க செய்யும். அவர்களுடைய இருதயத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களானால் தீர்க்க தரிசனத்திலும், ஊழியம் செய்கிறவர்களானால் ஊழியத்திலும். தேவனின் ஆலயத்திலே அநேக ஊழியங்கள் இருக்கிறது. நீங்க ஒரு அஷரஸ், அதாவது நீங்க அந்த வாசலாண்டையிலிருந்து மனிதர்களை வரவேற்கிறவர்களா இருக்கலாம். நீங்க உள்ள வருகிறவர்களை அன்போடு விசாரித்து உட்கார வைக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க ஆலயத்தை ஆயத்தப்படுத்தி நாற்காலிகள் அல்லது அங்க இருக்கிற உபகரணங்களை சுத்தப்படுத்தி அதை ஆயத்தப்படுத்தி ஆர்கனைஸ் பண்றவங்களா இருக்கலாம். ஆலயத்துல நீங்க வயர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறவங்களா இருக்கலாம். என்னங்க, இந்த காலத்துல மீடியா வந்த பிறகு இப்ப வீடியோ, ஆடியோ என்று எவ்வளவோ வேலை. பிஃபோர் த மீட்டிங் அண்ட் ஆஃப்டர் த மீட்டிங் எல்லா சபையிலும் இருக்குல்ல. நீங்க இதில் எதிலாவது இன்வால்வ் ஆகுறீங்களா? உங்களுக்கு இருக்கிற தாளந்தை அறிந்து கொண்டு ஊழியத்துல ஏதாவது அதை பயன்படுத்துகிறீங்களா? ஏதோ ஒரு வேலையை தேவனுடைய ஆலயத்துல நீங்க செய்யணும். எந்த வேலை தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிறாரோ அந்த வேலை நீங்க செய்யணும். பாருங்க, நீங்க தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூட தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. போதிக்கிறவர்கள் போதிக்கிறதிலும். எல்லாரும் பிரசங்கித்தால் கேட்கிறவர்கள் யாரு? ஆனால் ஒரு சிலருக்கு தேவன் போதிக்கிற வரம் தருகிறார். போதிப்பதென்றால் பிரீச்சிங் மட்டுமல்ல. இட்ஸ் நாட்
ஒரு லெக்சர் கொடுக்கிறது இல்ல. பாருங்க, வெறுமனே வசனத்தை சொல்லுவது மட்டுமல்ல, போதிக்கிறவங்க புரியும்படியாக நீங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தால் என்னங்க, பிரீச்சர்ஸை விட சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உடைய பொறுப்பு அதிகம். பிரீச்சர்ஸ் பெரியவங்களுக்கு சொல்லிடலாம் எளிதாக, ஆனா பிள்ளைகளுக்கு புரியும்படியாக அவங்களுக்கு சொல்லிக்கொண்டு அவங்களை செய்ய வைத்துக் கொண்டு, மேபி தி லார்ட் வாண்ட்ஸ் யூ டு பி எ சண்டே ஸ்கூல் டீச்சர், a youth leader. ஒரு பெண்களின் கூட்டத்திலே மற்ற பெண்களுக்கு, சிறியவர்களுக்கு உங்க அனுபவத்தோடு சாட்சியோடு போதிக்கிறவர்களாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரு. என்னமோ ஏதோ ஒரு வேலை ஆலயத்துல நீங்க செய்யணுங்க. போதிக்கிறவர்கள் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவர்கள் புத்தி சொல்லுகிறதிலே ரொம்ப முக்கியமானதுங்க. எங்கே ஃபால்ட் இருக்கிறது, எங்கே பிரச்சனை இருக்கிறது, எங்கே குறைச்சல் இருக்கிறது, எது எப்படி இருக்கிறது என்று மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவது, அதாவது நினைவுபடுத்துவது, ஞாபகப்படுத்துவது, ஆர்கனைஸ் பண்ணுவது, ஒவ்வொரு சீரா இருப்பது ரொம்ப முக்கியமானது. சரியாக சவுண்ட் கேட்கிறதா? ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள் சரியா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து இருக்கிறாங்களா? ஆலயத்துல எந்த டிசார்டர் இருக்கிறது, எந்த ஒரு ஒழுக்கமின்மை இருக்கிறது, என்ன தேவைகள் இருக்கிறது என்று கவனித்து ஆலயத்தின் வேலைகளிலே பங்கு பெறுவதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேகம் இருக்கு பாருங்க. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். நீங்கள் முதலாளியானால், விசாரணைக்காரனானால் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இல்லங்க, ஒரு சிலர் டிசிப்ளின் பண்ண கொஞ்சம் கடினமாக இருக்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த கடின தன்மையில இரக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும். மற்றவர்கள் தவறை பார்க்கும்போது நானும் இந்த தவறு செய்வேனோ என்னமோ என்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து முன்பு உங்க தவறை சரி செய்து கொண்ட பின்பு மற்றவங்க தவறை சரி செய்கிறவர்களாக இருந்தால் ஆலயத்திலே எவ்வளவு ஒழுக்கம் இருக்குமோ, எவ்வளவு தெய்வ சமூகம் இருக்குமோ, எவ்வளவு அபிஷேகம் இருக்கும் தெரியுமாங்க? நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி, ஆலயத்திலே சந்தோஷத்தோடு தேவாலயத்துல வேலை செய்யுங்க. நாம உலகத்துல வேலை செய்கிறோம் சம்பளத்துக்காக, அதிகாரிகளின் பாராட்டுக்காக. ஆனால் தேவாலயத்துல யாரும் உங்களை பாராட்ட அவசியம் இல்லை. யாரும் உங்களையும் உங்களை சந்தோஷப்படுத்த அவசியம் இல்லை. யாரோ உங்களுக்கு சம்பளமோ அதற்கு பலனோ கொடுக்க அவசியம் இல்லை. தேவனுடைய நாமத்தில் செய்த ஒவ்வொன்றுக்கும் அதற்கான பலன் தேவன் கொடுப்பார். கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதி உள்ளவர்களாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியையிலே நீங்கள் பெருகுகிறவர்களாய் இருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. ஆலயத்துக்கு போவது மட்டும் பெரிதல்ல, ஆலயத்துக்கு சென்று ஆலயத்திலே தேவனுடைய ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும். உங்க பாஸ்டர்மாரோடு, அதிகாரிகளோடு, சபை மூப்பரோடு சேர்ந்து அவங்க அனுமதியோடு, அவங்க ஆசீர்வாதத்தோடு, அவங்களுடைய நடத்துதலோடு ஊழியத்திலே நீங்களும் கூட விசுவாசிகளான பங்கு பெற்று தேவனுடைய ஆலயத்திலே ஒழுக்கமாக எல்லாம் நடக்கும்படியாய், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி ஜபத்தோடு கூட சந்தோஷமாக ஒவ்வொன்றிலும் பங்கு பெறுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஆலயம் பயங்கரமான இடம் என்று, அங்கு தேவனுடைய சமூகம் இருக்கிறது என்று, அது பரலோகத்திற்கு வாசல் என்று, சோர்ந்து போனவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மயக்கத்தில் இருக்கிறவர்கள், அலட்சியமா இருக்கிறவர்கள் அநேகர் இன்றைக்கு ஆலயங்களிலே இருந்து கொண்டிருக்கையில் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாங்களும் நீர் தந்த வரங்களை மறைத்து வைக்காமல், மேஜை கீழே, கட்டிலின் கீழே எங்களுடைய சாட்சிகளை வைக்காமல், சபை விருத்தி அடையும்படியாக ஒவ்வொருவரோடும் நாங்கள் அன்போடு வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஆலயத்திலே ஊழியம் செய்வது பெரிய ஸ்லாக்கியம் என்று, வாயில் காவலனா இருந்தாலும் அது எனக்கு நல்லது என்று சொன்ன தாவீதை போல ஆலயத்திலே பரிசுத்தத்தையும், ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தையும், ஆலயத்திலே ஜப ஆவியும் காத்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு தந்த தாழ்ந்துகளின்படியாக உம்முடைய சித்தத்தை அறிந்து உமக்காக பயன்படும்படியாய் விசுவாசிகளாகி உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக 8939801234 என்கிற எண்ணிற்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை
ஆசீர்வதிப்பாரு, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.